விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். திமுகவிற்கு செக் வைப்பதற்காக காங்கிரஸ் தாவேகா இணைந்து கொண்டு வந்த தொகுதி மறு வரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தனி தீர்மானம். ஆளாவாருங்க திமுக ஆதரவு தெரிவிச்சிச்சு. என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருப்பதாக காங்கிரசும், இப்ப என்ன பண்ணுவீங்க என்று திமுகவும் கேட்பதாக தகவல். விவரங்களை பார்க்கலாம். வெளியே சண்டை போட்டுக்கலான்னு பார்த்தா உள்ள கொஞ்சிறீங்களேங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே தம் கட்டி நான் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சட்டசபையில் பார்த்து மாமன் மச்சான் தெரிஞ்சவர் புரிஞ்சவர்னு பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பில் கடிஞ்சிருக்காராம். தயவு செஞ்சு கொஞ்சாதீங்கப்பா, பேசாதீங்கப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு இருக்காராம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வினுடைய கதாநாயகன் நிதியமைச்சர் மரிய வில்சன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அவரே வருத்தம்லாம் தெரிவிக்கல, தவறுன்னு ஒப்புக்கொண்டிருக்காரு. இதுக்கு யாரெல்லாம் சொன்னாங்க, எவ்வளவு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பாட்டு பாடியிருக்காரு, கதை சொல்லியிருக்காரு, கருத்து சொல்லியிருக்காரு, பட்ஜெட்டுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஐயோ பார்க்கலாங்க. பெரிய போஸ்ட்டாக தருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், கடைசியில் தம்மா துண்டா கொடுத்து முடிச்சிட்டிங்களேங்க. பெரிய லெவலில் கொண்டு வந்தால் தானங்க நான் இப்போ எடப்பாடியாரெலாம் வந்து நான் எடுப்பாக எதிர்க்க முடியும், நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஓன்னு அழுதுருக்காரு. புஷியானது ஜெர்க்காயிட்டாராம். என்னப்பா நம்ம போஸ்டிங்க ஒரு வந்து ஆப்பு வச்சுனார் போட்டுருக்கிட்டு என்னன்னு பார்ப்போங்க. கோவை அமுதன் கல்லூரி மாணவர் அகால மரணம். காரணம் இந்த அரசுதான் என்று சட்டசபையிலேயே பொங்கி எழுந்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். என்ன நடந்தது? யார் கோவை அமுதன்? பார்க்கலாம். எங்களுக்கு வந்து லஞ்சம் வாங்க உரிமை இல்லையா? யாருக்கு செலவு செஞ்சோங்க? எல்லாம் அரசு அதிகாரினா செலவு செஞ்சோம் அப்படின்னு ஒருத்தர் வீடியோவில் பேசலாம், பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துருக்காரு போட்டிருக்கு முதல்வர் விஜய். கவலைப்படாதீங்க, ஒரு 6 கோடி ரூபா சாங்ஷன். இனிமேல் எல்லா மாவட்டங்களும் யார் விஐபி மினிஸ்டர்ஸ் வந்தால் அந்த படத்துக்கு செலவு பண்ணு சொல்லியிருக்காங்களா என்னென்னு பார்ப்போங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது சைட்லைட்ஸ். இன்னைக்கு சட்டப்பேரவையில் பட்ஜெட்னுடைய பதிலுரை காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தீர்மானம் கொண்டு வர்றாங்க. தொகுதி மறு வரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்ததுக்காக, அது தமிழக அரசினுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குது. இப்போது திமுகவுக்கு செக் வைக்கிறதுக்காக காங்கிரஸினுடைய அப்படியே ஒரு டிப்ளமேட்டிக் மூவ்மெண்ட்டாக இது பார்க்கப்பட்டது. இதை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா இதுக்கு திமுக என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். பாசகவும் திமுகவும் இப்படி இருக்கிறாங்கோ, கனிமொழி அக்கா எப்போ உறுதிமொழி எடுத்து பதவியேற்பு விழா நடத்த போறாங்க அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிற சொல்ல ஆனதி வேற முன்னாடி சொல்லிட்டாங்க. இது அரசியலாம் சகஜாங்க, திமுகவும் பாஜகவும் சேர்ந்தாலும் சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் வேற கொடுத்துருக்காங்களே. கனிமொழி சோமுன்னு ஒருத்தங்க, ஆமா, அவங்க வந்து அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்ட்டு. அப்ப தாவேகாவோட எப்ப கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க. ஒரு டயலாக் வச்சு எவ்வளவு நாள் தான் ஓட்டுவீங்கன்னு தெரியல. நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. வனவாசம் படிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. புதிய பதிப்பா பழைய பதிப்பு? பழைய பதிப்பு தலைவரா கண்டுபிடிச்சிங்களா? புதிய பதிப்பு படிக்கிறது வேஸ்ட். பிடிஎஃப் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் பேரை கூட சொல்லலாம், டெய்லி பஞ்ச் அருண், அவரு தான் கொடுத்தாரு எனக்கு. கொடுத்த உடனே படித்தா அதுல ஒண்ணு போட்டுருங்க, அண்ணாவை 1965 தளபதினு தான் கூப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் யாரை கூப்பிட்டாங்க, இதுக்கு முன்னாடி யாரை கூப்பிட்டாங்க, இப்ப யாரை கூப்பிடுறாங்க. தளபதின்ற எழுத்து அப்படியே இருக்கு, பக்கத்துல இருக்கிற முகம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. கட்சியில இருந்து முகம் மாறுது, வேற கட்சிக்கும் முகம் மாறுது. சின்ன தளபதினு ஒருத்தர் இருந்தா தெரியுமா? குட்டி பகவதி மாதிரியா? பரத்னு ஒருத்தர் இருந்தா நடிகர், அவர் சின்ன தளபதி வேற சொல்லி சுத்திட்டு இருந்தார் இல்லையா? சோ இந்த தளபதி அப்படின்ற பேருக்கு எவ்வளவு புகழ் அப்படிங்கறத இடைச்சொருகளா இந்த நியூஸை சொல்லிட்டு தனி தீர்மானத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா தீர்மானத்தை முதலமைச்சர் வாசிச்ச உடனே ஏவா வேலு எந்திரிச்சிட்டாரு. இது பாருங்க, அவரு சொன்ன உடனே, முதலமைச்சர் பேசின உடனே அடுத்த தீர்மானத்துக்கு நாங்க தான் பேசணும். நீங்க என்ன, நீங்க அவை மாலாம் அந்த கடைசி பெஞ்சுக்கு தெரியும் என்ன, நீங்க யாருன்னே பேரே தெரியல, அவர்ல அட்ரஸே இல்ல, அவருக்கு பேன் கார்டு இருக்கு தானே தெரியல, ஐடி இருக்கு தானே தெரியல, அவங்களா நீங்க கொடுங்க, அவர் எம்எல்ஏ வேணே தெரியல அப்படி கேட்க வேண்டியதானே? அதுதான் சாமி அமைச்சருன்ட்டாரு. சரி, அது பன்னீர்கார சொல்லுங்க, பன்னீர்செல்வம் சொல்லாரு. ஆமா, அவரு ஆமா, ஏதோ ஒருத்தர், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே கும்பல் தானே. ஆமா. இப்ப இவரு சொன்ன உடனே அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேரவை விதி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சபாநாயகர் யாரை பார்த்து முடிவு பண்றாரோ அவரு தாங்க. வெளியில நின்றுட்டு இருக்கிற கூப்பிட்டு வந்து பேசுப்பான்னு சொன்னா கூட அது சபாநாயகருக்கு உரிமை இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த தாவேக அரசுல, இன்னைக்கு இல்ல, இந்த தாவேக அரசுலயே பொறுப்புகளை கொடுத்து மிகச்சரியாக செயல்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனா
ஒரு தப்பே சொல்லாத தாவேக அரசுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரே நபர்னா ஜேசிடி பிரபாகர் மட்டும்தான். வன்னியரசு நினைச்சேன். சரி, ட்விஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா? சரி, அவங்களுக்கு என்ன அதை பதவி கொடுத்தத சொல்றேன். அதெல்லாம் இல்ல, ஜேசிடி பிரபாகர் மட்டும்தான். ஸோ அப்புறம் அவர் சொன்ன உடனே அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்னா கடைசியா வந்து அதில் பார்த்தீங்கன்னா பிரேமலதா பேசினாங்க, ரத்தின சுருக்கமா செமையா பேசிட்டாங்க. கணேஷ்குமார் 10 பக்கம் பேசினாலும் கரெக்டாக பேசிட்டார். என்னெல்லாம் எப்பப்போ வந்துச்சுங்கன்ட்டு. அதே மாதிரி எடப்பாடியாரும் பேசிட்டாங்க. பேசி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் பேசுறது கவுண்டர் வச்சிருக்காரு. யாருங்க? எடப்பாடி கே பழனிசாமி. ஒவ்வொரு தடவையும் எடுத்து பஞ்சா கொடுக்கல. இல்லை, இவர் பேசுவார் வச்சிருப்பாரு. ஒருவேளை கொண்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பேசும்போது இந்த அம்மா பேசும்போது, பிரேமலதா பேசும்போது விஜயகாந்த் தான் பெண்களுக்கு உரிமை கொடுத்தாருன்னாப்புல. போஜராஜன் பேசும்போது காங்கிரஸ், பிஜேபி, அவர் பேசும்போது மோடி தாங்க எல்லாம் கொடுத்தாருன்னாப்புல. அவர் வந்து கலைஞர் தாங்க எல்லாத்தையும் கொடுத்தாருன்னாரு. இவர் அம்மா தாங்க எல்லாத்தையும் கொடுத்தாருன்ட்டு யாரு கொடுத்தாங்க ஒரே பஞ்சாயத்து, நீங்களே பிரிச்சுக்கோங்கன்ட்டாங்க. இது பரவாயில்ல, ஜேசிடி பிரபாகர் தெலுங்குல அம்மா பதில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பஞ்சு போட்டாரு. எது நேற்று வந்து அந்த மன்மத நன்றியா அதான சொன்னீங்க? மன்மதருக்கு நன்றி சொன்னாங்கன்னு பார்த்தா. அப்புறம் இவர் எந்திரிச்சு பேசுறாரு. பேசும்போது பாத்தீங்கன்னா நாங்கள் இதை ஏற்கிறோம் சொல்லிட்டு, வரவேற்கிறோம் சொல்லிட்டு ஆமென்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரு ஆமென் போட்டாரு. ஐயோ என்னங்க அத்தனை ராசதந்திரங்களும் வீணாகி போய்விட்டதுன்னு சொல்லி காங்கிரஸ் உட்காந்து அழுகுதா என்னன்றது தெரியல. இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? பாஜகவும் திமுகவும் கூட்டுன்னு சொன்னீங்களா, அந்த வாயெல்லாம் இப்ப என்ன பேச போகுது அப்படின்னு இவங்களுக்கு கண்டென்ட் செம ஸ்ட்ராங் ஆகி போச்சு. உடனே ஃபயர் விட்டு இருக்காங்க திமுக காரங்களாம். பாத்தியா 200 என்ன பண்ணுவீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்கன்றாங்களா? பார்த்து என்ன பேச்சு பேசுன, பாசிச பாஜகவை எதிர்க்கிற ஒரே பாயாசம் நாங்க தான்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே இருந்த செவ்வாழை கடைசியில் எங்களெல்லாம் கவுத்திட்டின்ற மாதிரி எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. நேற்று ஒருத்தர் ஏற்று இருக்கும்போது அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களே, என்னங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லுங்கன்னு சபாநாயகர் சொல்றாரு. பாயிண்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டை கூப்பிடுறமாதிரி சொல்லக்கூடாது. நீங்க அப்படி என்ன சட்டத்தை வெளியே வச்சுக்கோங்க, எதா இருந்தாலும் இப்படி போகக்கூடாது, இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சீட்டு கேட்கும் போது எனக்கு தெரியும், முதல்ல எங்க கட்சியில் தான் இருந்தாரு, எங்க கட்சியில் தான் உங்க கட்சிக்கு போனாரு, உங்க கட்சியில் இருந்தாரு அப்படிலாம் அவர் பேசணும்னு இவர் ஆனந்த் எந்திரிச்சு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை, அவர் பாட்டு சிவனே உட்காந்துருக்காரு, கோத்து கீத்து விடாதீங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா மாமா மச்சார் ரேஞ்சு, அவர் எனக்கு தெரியாதா, இவருக்கு தெரியாதா, நம்ம பாதி பேர் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரே திமுக கொஞ்சல்ஸ் அப்படியே ரணகலமா நெருப்பா கலகலக்குன்னு பார்த்தா ஒரே அப்படி பனிமூட்டமா இருக்கு சுத்தி. ஒரே வந்து அன்பும் பாசமும் பொங்கி பொங்கி போயிட்டு இருக்கு. உதயநிதி பாக்குறாரு, இவன்லாம் யாரு நமக்கு கொடியே பேசிட்டு இருக்கானுங்க. திடீர்னு பார்த்தா யாரு திடீர்னு சட்டை கிட்ட ஒரு ஏற்கனவே 4 MLA வந்து அந்த சனிக்கிழமை திமுக ஒன்னா உட்காந்துருக்குது, எடப்பாடி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பன்னீர்செல்வம் எடப்பாடி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நமக்கே டவுட் வந்துருச்சு, ஏற்கனவே சனிக்கிழமை சந்தை கூடாம இருக்கு ரொம்ப நாளா, இங்க இருந்து 4 எஸ்கேப் ஆகும்னு சொல்றாங்க திமுகல. இது பின்னாடி எவ்வளவு பேருப்பா தாவானே தெரியலையே, ஒரே கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா நான் களத்துல எவ்வளவு வேலை பார்க்குறேன் தெரியுமா, இவங்களை ஒழிக்கணுன்றது அவ்வளோ வேலை பார்த்துருக்கிறேன். ஜெயிலுக்கு எல்லாம் வேற போயிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஜெயிலு சாரி பில்டிங் எல்லாம் பார்த்து வந்திருக்கேன். பெயில் வாங்கிட்டு வந்துட்டாரு, பெயில் வாங்குறதுக்கு திருச்சி போயிட்டு வந்திருக்கேன். தஞ்சாவூர் போய் நான் அந்த பில்டிங்கை பார்த்து வந்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன், திஸ் இஸ் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து வந்திருக்கேன். வீட்டில் வந்து ஆர்த்திலாம் எடுத்தாங்க. அதுக்கு நீங்க எந்த போராட்டம் பண்ணா கூட எல்லா சேனலும் இவ்வளவு லைவ் பண்ணாது, பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு. அப்படியே ஃபாலோ அப்லேயே போயிட்டு இருந்தாங்களே அவங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு உள்ள கொஞ்சம் இருந்தால் எப்படின்ட்டு அப்படி டென்ஷனில் இருக்கானா உதயநிதி. அப்பாட்ட போய் சொல்லிட்டாரா, அப்பா நீ இல்லவா இல்லைனா ஒரே பிரச்சனை பண்ணிருக்கானுங்க, லைவ்லேயே பாருப்பா என்ன கூத்தடிக்கிறானுங்கன்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரா. இவர் ஸ்டாலில் அப்படியே பண்ணுறா, லைவ்ல யாரெல்லாம் இப்படி ஜம்ப் ஆறா, யாரெல்லாம் போறான்னு பார்த்துட்டு இருக்காரா. போகும்போது கூட இவ்வளோ வரவேற்பு இல்லையா, இவ்வளோ பண்ணுறீங்களாப்பா நீங்கள் அப்படிங்கிறாரா அவரு. பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. இன்றைய சட்டசபை கதாநாயகன் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தான் செய்த தவறையும் அந்த தமிழை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பேசியதற்காக ஆமாம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, செய்தியின் கொற்றாவனே கேட்டார். அது மாதிரியா எல்லாரும் சொன்னாங்க. இதனால நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அடுத்தடுத்த முறைகளை பாருங்க எப்படி கம் பேக் கொடுக்குறேன் அப்படின்றது பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கே கொஞ்சம் திருத்தம் கம்மியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் சபாநாயகர் உங்களுடைய அந்த தமிழ் புலமையை பாராட்டி உங்களுக்கு ஒரு சாவித்திரி பயன்படுத்திய சோப்பு டப்பா அவர் பாராட்டுறாரு. சபாநாயகர் பாராட்டுறாரு அப்படின்றாரு. நேரங்க என்னங்க நல்லாதாங்க வாசிங்க, நல்லா குட் பாய் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே சூப்பர் அட்டெம்ப்ட்ங்க நீங்க அப்படின்னு இருக்காரு. எல்லாருமே சிஏ பாஸ் பண்ணிட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது. குட்டி கதை வேற சொன்னார். பெரியவர் இருக்காராம், 4 பேர்த்திட்ட விதை கொடுத்தாராம். அந்த விதையெல்லாம் எல்லாருமே கொண்டு வந்து கொடுத்தாங்களாமா. ஒரே ஆள் மட்டும் விதை முளைக்கலாம்னு சொன்னாங்களாமா. அது பார்த்தா வேவிச்ச விதையாம்.
இதெல்லாம் இதெல்லாம் சினிமா ஆடியோ ரிலீஸ்க்கு பேச வேண்டிய கதைகள்லாம் உட்காந்து சட்டசபையில் பேசி நிற்கிறீங்க. சரி பேசுங்க. நீங்க என்னென்னத்தை வச்சு வேவிச்ச விதையை கொடுத்து பண்றாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதான் நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், மக்களுக்கு சரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பைபிளில் சொன்ன கதை நினைக்கிறேன். அவர் பைபிள் உபவாச கதைகளை இங்கே சொல்லிட்டு இருக்காரு. என்ன அடி தெரியுங்களா, 3 பேர் வச்சு முட்டு சந்தில மாதிரி வச்சு செஞ்சாங்க. அதுல நான் பேர் சொன்னா போடுவாங்களான்றது தெரியல. ஒருத்தர் பேருக்கு முன்னாடி சாட்டை இருக்கும், இன்னொருத்தருக்கு பேருக்கு முன்னாடி அவருடைய சீமான் அவரு ஒரு பக்கம் அடிச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு நம்ம மாரிதாஸ் அவரு ஒரு பக்கம் போட்டு அடிச்சாரு. இன்னொரு 2 பேர் வச்சு அடின்னு அடிச்சாங்க. இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. தமிழ்னா நாங்களாம் என்னடா தமிழ், எப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள், மோதல்கள் நடந்த அந்த சட்டசபையில இப்படிப்பட்ட தமிழ் சரியா படிக்கலன்னு சொன்னதுக்கு இழுக்கா அதுக்கு ஒரு இதா மாதிரி சொன்னோன்னு உணர்ந்துட்டாரு, அவரே கேட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு பாடலும் பாடியிருக்காரு. ராஜா முன்னே செல்கின்றார், அதுவா கிறிஸ்தவனா டிஸ்டர்ப் பண்ணாத பாட்டு பாட்டாரா அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இல்ல, எம்ஜிஆர் பாட்டு பாடிருக்காரு. எல்லாருமே பார்த்து என்ன நண்பா பாட்டெல்லாம் பாடுற அப்படின்ற விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பார்த்ததாக சொல்லப்பட்டு, ஸோ எல்லாருக்கும் அவையில நான் அடுத்தடுத்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பதிலும் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பாஸ்கர்ஸ், விஜயபாஸ்கர்ஸ் 2 பேர் சேர்ந்துல ஒரு விஜயபாஸ்கர் மருத்துவர் இருக்கார் இல்லையா, அவர் நினச்சாரா நமக்கு பெரிய போஸ்டிங் தருவாங்க, பெருசு பெருசாக நமக்கு தருவாங்க, நம்ம தான் வந்து தாவேக்காவை வழிநடத்தணும் போட்டுருக்கு. அகில உலக தாவேக்கா சீரமன்ற தலைவர் அகில உலக அது மாதிரி ஏதாவது தருவாங்க, நம்ம தான் வழி கட்டி காக்கணும். பாவம் வந்து எதுவுமே இல்லாமல் மேய்ப்பர் இல்லாத ஆடாக இருக்குது, நம்ம தான் கண்டுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட லோக்கல் இருக்கிற பர்வேசர், அது அவங்க அப்பாவை கவித்தார், இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எப்படி தம்பி இதெல்லாம் தம்பி இதெல்லாம் தம்பி இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தம்பி எல்லாம் சொல்லி கொடுத்தாராம். சரி பெரிய போஸ்டிங் நமக்கு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு போட்டானா புதுக்கோட்டை அமைப்பு செயலாளரா அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஏப்பா மாவட்ட செயலாளர் வந்து ஜெயிச்ச உடனே போய் சேர்ந்தவங்க பல பேருக்கு இன்னும் பொறுப்பு தரல, கட்சிக்காரனுக்கே தரல, ரசிகர் மன்றத்துக்கே தரல. கட்சிக்காரன்லாம் இதெல்லாம் இவர் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா அவரெல்லாம் நல்லா சுபிட்சமா இருக்காரு. இல்ல திருக்குறள்லயும் வந்து அங்க இருந்து திருநாவுக்கரசர் இது பாடுற மாதிரி அப்பர் மாதிரி ஏதாவது பாடிடுவாங்க அவங்க. அவன் அவ்வளவு தூரம் பாடுபட்டு ஜெயிக்கிறதுக்காக இருந்தா இவர் அழகா இங்கிருந்து போயிட்டு 2 போட்டியை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. இல்ல தெரியாது அவர் நீ சொல்கிறத போது கொடுத்துட்டீங்கன்னா என்ன கொடுத்தா அதான் இருக்கணும், நீங்கள் நாசுக்கா சொல்கிறீங்க எனக்கு தெரியும். அதனால் அவர் சொல்கிறாரா, அவர் போயிட்டு ஆனந்த பார்த்தாராம், புஷி ஆனந்த் சார் நீங்கள் வந்து ஏதாவது பெரிய போஸ்டிங் கொடுத்தாதானே வந்து எடப்பாடியாருக்கு டஃப் தர முடியும். அவர் ஜெர்க் ஆகிட்டாராம். என்னப்பாண்ணா, ஆமாங்க நான் உங்களை நம்பி நான் வந்துட்டேங்க, அவர் தொட்டி விட்டா நீ வந்துட்டையா, உங்களை வந்துட்டேன், அவர் விளையாட்டுக்கு சேர்த்துல. சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய நாற்காலியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஆமாம், இவங்க இவரு இந்த பைசாலாம் இருக்கு, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்ற இந்த பைசாலாம் அங்கதான் இருக்குது, இந்த பைசா மொத்தத்தையும் போட்டு ஆமா அவர் இப்படி தட்டி விட்டுற போற ஜோசப் விஜய் அவர்களை, அதனால உஷாரா இருங்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெரிய போஸ்டிங்கு, அதாவது கழக இணை பொதுச் செயலாளர் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கெத்தா இருக்கு. நமக்கு போகும்போது கட்சிக்காரன் நடுங்குவான், அப்போ நம்ம இருக்கிற ஸ்டஃப்னஸை பார்த்து எப்பா அப்பா அப்பா அப்படிமா பணத்தோட அள்ளி விட்டுடலாம் அப்படின்னா. அப்படியா, ஆனால் முதல்வர் அவர்கள் இதயத்தில் தான் உங்கள் இடத்த கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்ட்டாரா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மாதிரி. இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் பெரிய போஸ்டிங் கொடுங்கன்னாராம், யோசிப்போம் அப்படின்ட்டாராம் புஷி ஆனந்த். யோசிங்க, செயல்படுத்தி நீங்கள் காலி. சட்டசபையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்புறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சாங்க. சபாநாயகர் கொடுத்துருக்கிறது 2 விரி, அதை பற்றி பேசுங்க. சும்மா நீங்கள் பாட்டு கதை பேசுறீங்கன்னா இதை ஒரு தனித்து இதாகவே எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லணுங்க. 4 மணி வரைக்கும் இழுத்துறாங்களாம் சட்டசபை நிகழ்வை, உட்கார முடியலையா, எல்லாரும் ஷிஃப்ட் போட்டு தானே போறாங்க. 1 மணிக்கு முடிச்சிட்டாங்க. அப்படியே சபாநாயகர் சந்தோஷம், ஆஹா எல்லாரும் சரியா பேச்சு முறையா இவங்க 1:30 மணிக்கு முடிச்சிட்டீங்களே. இவங்க என்ன நடந்துட்டே இருக்கு, இவங்க போயிட்டாரு. இப்போ இவர் சபாநாயகர் போவார், துணை சபாநாயகர் வருவாரு, துணை சபாநாயகர் மட்டும் இவர் போவாரு, அவங்க லஞ்ச் சாப்பிட்டு வந்து இருப்பாங்க. அது வந்து 24 hours எல்லாம் உட்காந்துருக்கணும் அவசியமே கிடையாது. முதல்வரே லஞ்சுக்கு போயிட்டு வருவாரு, இயற்கை உபாதைகளுக்கு போயிட்டு வரலாம், மினிஸ்டர் வேலைக்கு எல்லாம் இருக்கும், அவங்கவுங்க போய் பார்த்து வருவாங்க. எல்லாம் வந்து என்ட்ரி ஆகிறாரு, அப்படியே மொத்த ஆப்போசிட் அந்த சிட்டிங் இதெல்லாம் எந்திரிச்சு நிக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 99.9% எந்திரிச்சு நின்றுச்சு. ஐயோ,
எதிர்கட்சி தலைவரும் அவருக்கு பக்கத்துல இருந்த அவர் பக்கத்துல யார் இருந்தா நேரு தான் இருப்பாரு. நேரு ஆமா, தான் இருந்தாரு. அவர்தான் ரெண்டு துணை பேர் மட்டும் எந்திரிக்கல. எதிர்கட்சி மீதி தலைவர். மொத்தம் இந்த பக்கமும் எந்திரிச்சு நிக்குது, இந்த பக்கம் எந்திரிச்சு அவர் வந்து நின்று பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போய் அவரு ரைட்டு அவரு ரேம்ப் வாக் போட்டு வராங்க, கடைசி வரைக்கும் போயிட்டு ஆமா. திரும்பி வராருங்க, ரேம்ப் வாக் அங்கேயும் பண்றாரு இவரு. கரெக்ட். ஆ. கோவை அமுதன் மேட்டருக்கு வந்தாங்கன்னா கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இதை படிச்சுட்டு வர போல இருக்கு. கோஷ்டி மோதன் சொல்லிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. ஆனா பாருங்க விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ரெண்டாவது இது அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்னன்னா கூட்டிட்டு போனாங்க, ரெண்டாவது தகவல் கொடுத்தா விசாரணைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா ஆளே இல்லை, ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இது மறுபடியும் இன்னொரு என்னது அந்த கஸ்டடியல் டெத்தா ஆமா, அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ம். காவல்துறை மேல விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுது. இதுல பேசலாம்னு சொல்லி அவையில பேசலாம்னு சொல்லி தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்களா? இல்ல விவாதத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது ம். சபாநாயகர் ஒரே அடியா திங்கக்கிழமை இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை, ஏன்னா அதுக்குள்ள என்னன்றது கொஞ்சம் நாங்க பார்த்து விசாரிச்சு வச்சிருவாங்க அப்படின்ற ஆமா, மாதிரி அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருவாங்க. பெரிய நிகழ்வு இது. இது ஆனா பெரிய அளவுல பேசப்படலை அப்படின்ற மாதிரி இருக்கு. திமுகவும் ஏதோ நம்ம சொல்லலாம்னு யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டு போயிடுச்சா அப்படின்ற மாதிரியும் தோணுது. காவே காட்சியில் லஞ்சமே கிடையாதுங்க, எங்கேயும் லஞ்சம் வாங்கப்படுறது கிடையாது. எல்லா அரசு அலுவலகங்களும் அதிகாரிகள்லாம் திருந்திட்டாங்க அப்படின்லாம் செய்திகள் வர தோங்கணுன்னே நாமக்கல் நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு அதிகாரி ஒரு அஃபீஷியல் எல்லாத்தையும் வச்சு, என்னங்க இவங்க வரும்போது டீ காப்பி டிஃபன் செலவு பந்தல் போடுறதுலாம் எங்கள் செலவு தானே, எங்கள் கையில் தானே செலவு பண்ண வேண்டியது. உண்மைதானே? ஆமாம், ஜிபேக்கு வீட்டுக்கு ஒரு 10,000 டெய்லி அனுப்பிட்டு இருக்கேன், அதை வந்து பிடிச்சிட்டுங்கிறாங்க. ம். உங்கள் சம்பளம் எவ்வளோங்க மாதம்? 25,000. அது எப்படி டெய்லி 10,000 அனுப்பிங்கன்னு கேட்கல கூட வாய்ப்போச்சு. அது பாவம் வீட்டில் குடும்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் 10,000 அனுப்பி வைக்கிறோம். திடீர்னு வந்து ஒரு 52 இன்ச்சு எல்சிடி டிவி வேணுன்றாங்க. செலவு எல்இடியா சார், எல்இடி டிவி வேணுங்க. கஷ்டத்தில் அது வந்து ஒரு பிளாஸ்மா வந்துருச்சு. பிளாஸ்மா அடுத்த கடத்துக்கு போயிட்டோமா, நம்ம தான் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கோமோ, நம்ம தான் ரிவர்ஸில் போகிறோம் பட்ஜெட்டில், அவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோங்க. இப்படி சின்ன சின்ன செலவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டு நீ இது மாதிரிலாம் வந்து பணத்தை பிடுங்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, என்னையா செலவு? நாங்கள் வர டிஃபன் கேட்குறாங்க, தயிர் வடை கேட்குறாரு ஒருத்தர், சாம்பார் வடை கேட்குறாரு, வறுத்த முந்திரி பாதாம் பாதாம் இப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணுறது? இதெல்லாம் வேறு கேட்பாங்க போட்டுருக்கு. காபி. அதனால் செலவாகுது, அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் லஞ்சம் வாங்குவதை மக்கள் உரிமையாக உருவாக்க வேண்டும், அப்படியே மக்கள் போராட்டமாக கொண்டு வரணும்லாம் சொன்னார். ஆமாம், சொன்னோன்னே நம்ம முதல்வர் பார்த்துருக்காரு போட்டிருக்கு. அப்படிங்கன்னா 5 மாவட்டத்துக்கு 20 லட்சம் விஐபி அமைச்சர்கள் கலெக்டர்ஸு ஆஃபீஸர்ஸ் யார் வந்து நிகழ்ச்சி நடத்தினாலும் 20 லட்சத்துலேருந்து செலவு பண்ணு, போக்குவரத்து வந்து எல்லாமே தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொத்தமே 6,84 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காராம். 5 மாவட்டத்துக்கு 20 லட்சம்னு சொல்லி வச்சிருக்காராம். இப்போ இந்த ஆஃபீஸர்லாம் நினைப்பாங்க, இப்போ எப்படி நம்ம லஞ்சம் வாங்குறது? இருந்து பயங்கரமாக ஒரு உரிமை கோர இதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னோம். அதையும் பிளாக் பண்ணிட்டு வாங்காம என்ன பண்றது? என்ன பண்ணுறது? இப்போ எது கொடுக்கறது பத்தலான்னு சொல்லுவோம் அடுத்தது. ஆமாம் அவர் வந்து நாங்கள் வந்து டீ கடை காப்பி தான் கேட்டோம், 20 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, 6 மாவட்டம் கொடுக்குறீங்க, அது என்னதை பண்ண முடியும்? நீங்க டீ காப்பி வாங்குறதா அவங்க பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வாங்குறதுல என்ன பண்ணல சொல்லுவார், நாங்கள் டீ கடை டீ வாங்கி கொடுத்தாங்க, நீங்கள் கொடுத்த பைசால. அவர் தாஜ் கவர்மெண்ட்டில் கேட்டாருங்க டீ, அதுக்கு யார் எல்லா மாவட்டத்திலயும் தாஜ் கவர்மெண்ட் இருக்கு, பிரான்ச்ல இங்கிருந்து பார்சலாவது கொண்டு கேட்பாங்க, அதுக்கு நான் பண்ண முடியுமா? கோயம்புத்தூர் தாஜ் கவர்மெண்ட்ல இருந்து சேலம் கூட்டத்துக்கு டீ போகும். அதனால அப்படிலாம் செலவு பண்ண வேண்டியிருக்குது. நீங்க பாட்டு கொடுத்து கூட பைசா வச்சு என்னங்க பண்ண முடியும்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அடுத்து அவர் திருப்பி பேசுவார் போட்டு ஆவேசம் ஆகி, மீண்டும் உரிமை போராட்டம், லஞ்சம் வாங்குவோம்னு கிளம்பினாலும் கிளம்பலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.